எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கடவுள் பெரிய காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறாங்க? எஸ், நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய நேரம் ரொம்ப குறுகிய மனப்பான்மையில் நம்ம என்ன யோசிப்போம். மனுஷனுடைய யோசனையே அப்படி தான். நான் இந்த நேரத்தை நான் கடந்துட்டா எப்படி இருக்கும், எனக்கு போதும். நான் ஒரு வீடு கட்டிட்டா எனக்கு போதும். என் பிள்ளைய ஒரு கல்யாணம் கட்டி கொடுத்துட்டா போதும். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியும் இன்னும் நம்மளுடைய ஓட்டம் தூரமாக இருக்குது. ஆனால் கடவுள் நம்மளை அப்படி பார்க்குறதில்ல. நம்ம கடவுள் தொலைநோக்கு பார்வையில் ஒரு நித்திய பார்வையோடு நம்மளை என்ன செய்கிறாரு, பார்க்குறாரு. நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் கடவுள் நம்மளை வாழ வைக்க நினைக்கிறார். ஐசையா 43:14 எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு பாடலை பாடி. ஆயிரம் ஆயிரம் நன்மை அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. காலை மாலை எல்லாம் வேலையென்னும் என்னை நடத்தும் உன் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உன் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் வேலையென்னும் என்னை நடத்தும் உன் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உன் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மை அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. எத்தனை பேருக்கு வாழ்க்கையில் வருத்தங்கள் இருக்குது அப்படின்னு நான் கேட்டேன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எல்லாருக்கும் என்ன இருக்குது? வருத்தம் இருக்குது. சில பேருக்கு நான் ஏன் அந்த நேரத்தில் அப்படி நான் ஒன்று பேசினேன், அப்படி பேசியிருக்கக்கூடாதே அப்படின்னு சில பேருக்கு வருத்தம். அந்த இடத்துல நான் 4 வார்த்தை ஏன் கேட்காம விட்டேன் அப்படின்னு சொல்கிற வருத்தம் அதிகம். ஐயோ இது எனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற வருத்தம். நல்ல வேலை இந்த மாதிரி மாறி மாறி எப்படி இருக்குது அந்த வருத்தங்கள் நம்மளுக்கு இருக்க தான் செய்யுது. வருத்தம் இல்லைன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை வாழவே இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் ஜீசஸ் நம்மளுக்கு ஒரு அழைப்புதல் இன்விடேஷன் கொடுக்கும் போது என்ன சொல்கிறார் தெரியுமா? வருத்தப்பட்டு எவனும் தப்பிக்க முடியாது. அதில்
எல்லாத்துக்கும் வருத்தங்கிறது பணக்காரனுக்கு என்ன வருத்தம்? பணம் இருக்கிற கவலை. காசு இல்லாதவனுக்கு காசு இல்லைங்க கவலை. இந்த உலகத்தில் இந்த சூரியனுக்கு கீழே இந்த வருத்தத்தை மட்டும் நம்ம என்ன செய்ய முடியாது? தவிர்க்கவே முடியாது. ஆனால் ஒரு கிறிஸ்துவ தெய்வ பிள்ளை, நம்ம இயேசுவை நம்புகிறோம், அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளை, அவர் என்னை நேசிக்கிறாரு அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அந்த வருத்தங்கள் நம்மளை என்ன தெரியுமா செய்யக்கூடாது? அது நம்மளை என்ன செய்யக்கூடாது? வழி நடத்தக்கூடாது. அந்த வருத்தத்தில் அவர் கொடுக்குற வெளிச்சம் நம்மளை என்ன செய்யணும்? வழி நடத்தணும். இன்றைக்கி என்னுடைய ஜெபம், என்னுடைய ஆசை என்னன்னா, இந்த 2026 அவரே உங்களுக்கு வெளிச்சமாக இருந்து, எப்படி அந்த ஞானிகள் பல ஆயிரம் கிலோமீட்டர் என்ன செஞ்சாங்க? அந்த ஒரு ஒளியை பார்த்து அவர் என்ன செஞ்சார்கள்? வந்தாங்க. வந்து அந்த மெசியாவை என்ன செய்தார்கள்? பார்த்தார்கள். அந்த மெசியாவுடைய அனுபவத்தை அவர்கள் என்ன செஞ்சாங்க? பெற்றுக்கொண்டாங்க. அதே போல் இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாம் அவருடைய வெளிச்சத்தில் அந்த மேசியாவுடைய அன்பை அனுதினமும் உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், உங்களுடைய பலவீனங்களில் அவருடைய பலன் எப்படி இருக்கணும்? பூர்ணமாக விளங்கணும். அடுத்தவங்க வருத்தம் சொல்லும் போது அவங்களுக்கு நம்ம எப்படி காட்டணும்? நம்மளுடைய கடவுள் நம்மளுக்கு கொடுக்குற வெளிச்சத்தை என்ன செய்யணும்? காட்டணும். அவங்களுடைய வருத்தத்தில் நம்மளும் சேர்ந்து ஆமாம் நீ பேசியிருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி இன்னும் நம்ம என்ன செய்யக்கூடாது? அவங்கள ஏற்றி விடக்கூடாது. அந்த கிருபையை கடவுள் என்ன செய்ய போகிறார்? இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் தரப்போகிறார். அந்த வசனத்தை நம்ம பாஸ்டர் சொல்லி நம்ம கேட்டோம். இந்த ஐசையா 43:14-25 நான் வருத்தம் இல்லாமல் எப்படி நான் வாழுவது அப்படின்னு நம்ம கேட்டோன்னா, அந்த பைபிளில் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறது என்ன தெரியுமா? ஏசையா 43:18 வசனம் என்ன சொல்லுது? 18-19 முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். ஓகே, இது யார் சொல்கிறா தெரியுமா? இது எந்த புத்தகத்தில் எழுதியிருக்கு? ஏசையா புத்தகம். ஏசையா யாரு? ஒரு தீர்க்கதரிசி. அவர் ஒரு மேஜர் ப்ராஃபிட். அவர் ஒரு முக்கியமான கடவுளுடைய பிறப்பை எப்படி அதெல்லாம் உரைத்தது ஒரு முக்கியமான பங்கு யாருக்கு இருக்கு? ஏசையாக்கு இருக்கு. அப்போ அவர் சொன்னார்னா அதில் அவருடைய தேவனுடைய வாயாக இருந்து அதை என்ன செய்கிறாரு? உரைக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு? கடவுள் ஒன்று நினைக்கிறாருப்பா, நீ நினைக்கிற மாதிரி இல்லை. முந்தினவைகளை என்ன செய்யக்கூடாது? நம்ம நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். ஓகே, அதோடைய ஆசீர்வாதம் அடுத்த வசனத்தில் வருது, அதை நம்ம சொல்லலாம். இந்த வசனம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா இதுடைய பின்னணியை நம்மளுக்கு என்ன செய்யணும்? தெரியணும். எப்போதுமே ஒரு பைபிளில் நம்ம வசனத்தை எடுத்து நம்ம என்ன செய்யக்கூடாது? இதுதான் கடவுள் நம்மளை பேசுகிறோம், அது பின்னணியில் ஒன்று என்ன செய்யும்? இருக்கும். தகப்பனுடைய இருதயத்தை நம்ம என்ன செஞ்சுக்கணும்? புரிஞ்சுக்கணும். இந்த வசனத்தில் கடவுள் நம்மளுக்கு என்ன வச்சிருக்கிறார்? கடவுள் என்ன நினைக்கிறார்? எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரதில்லை ஆண்டவரே, நீங்கள் தராத ஆசீர்வாதம் எனக்கு ஆசீர்வாதம் அல்ல. நம்ம நினைக்கிற ஆசீர்வாதம் நம்மளுக்கு முள்ளா நிறைய நேரத்தில் என்ன செஞ்சிருவோம்? மாறிடும். நான் ஒரு அழகான பிள்ளையை கட்டணும்னு நான் நினைக்கிறேன்னு வைங்க, அந்த பிள்ளை தான் எனக்கு என்ன செய்ய போகுது? ஒல வைக்க போகுது. அதே போல் நான் இந்த ஸ்கூலில் தான், இந்த பிரம்மாண்டமான ஸ்கூலில் தான் என் பிள்ளையை சேர்க்கணும். அந்த பிள்ளை தான் நம்மளுக்கு என்ன ஆக போகுது? சரீரத்தில் ஒரு முள்ள. ஆண்டவரே, என்னுடைய யோசனை அல்ல, நான் நினைக்கிறது அல்ல, நீங்கள் என் வாழ்க்கையில் நினைக்கிறது. அதனால இங்கே வந்து சொல்கிறார். யார் சொல்கிறார்? ஏசையா தீர்க்கதரிசி மக்கள்கிட்ட சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். இது எப்போ தெரியுமா சொல்கிறாரு? உனக்கு 100 வருஷம் கழித்து ஒன்று நடக்க போகுது. அப்போ அதுக்கப்புறம் நீ 70 வருஷம் நீ என்ன ஆக போகிற? பாபிலோன் கீழே அடிமையாக போகிற. அதுக்கப்புறம் தகப்பன் தேவன் நான் என்ன செய்ய போகிறேன்? உன்னை விடுவிக்க போகிறேன். விடுவிச்சு உன்னை மறுபடியுமாக சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி உன்னை குணமாக்கி உன்னை ரட்சித்து மறுபடியுமாக உன்னுடைய நிலையில் நான் என்ன செய்வேன்? வைப்பேன். அப்போ நீ என்ன செய்யக்கூடாது? பழச நினைக்கக்கூடாது. இது நீங்கள் நான் யோசித்து பார்க்கணும். அந்த மக்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இவர் சொல்கிறாரு, இவர் சொன்ன மாதிரியே இந்த காரியம், இந்த வாக்கு தத்தத்தை சொல்கிறார்ல, நீ பழையவைகளை என்ன செய்ய வேண்டாம், நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது கரெக்டாக அங்கேருந்து 100 வருஷத்தில் பாபிலோன் என்ன வல்லரசு ஆகுது, தலை நிமிருது. ஒன்று ஒன்றா வல்லரசானா என்ன செய்வாங்க? எல்லா நாட்டையும் என்ன செய்வாங்க? கைப்பிடிப்பாங்க. பிடிச்சு அவங்களுடைய கட்டுப்பாட்டில் என்ன செய்வாங்க? விற்பாங்க. அதே போல் இவர் வந்து யூதா இடத்துலேருந்து என்ன செய்கிறார்? சதர்ன் கிங்டம் இஸ்ரேலிருந்து இவர் இந்த வாக்குரை இப்போ என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். 100 வருஷத்தில்
740 வருஷத்துக்கு முன்னாடி, இயேசு பிறப்புக்கு முன்னாடி இவர் என்ன செய்கிறார், இந்த வாக்கு தத்தத்தை சொல்கிறார். கரெக்டாக 100 வருஷத்தில் என்ன செய்கிறாங்க, பாபிலோனியர்கள் வராங்க. வந்து ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா செய்கிறாங்க, அசரியர்களை சிறைப்பிடிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய கை ஓங்கி 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 இஸ்ரவேலுக்கு என்ன செய்யுது, வருது. அங்கேருந்து சில பேர் என்ன செய்கிறாங்க, பிடித்து கொண்டு போகிறாங்க. அந்த கூட்டத்தில் போனவங்க தான் யார், தானியேல். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தானியேல் அவரை என்னென்ன பண்ணாங்க, அவர் எப்படி கடவுளுக்கு வைராக்கியமாக அந்நிய தேசத்தில் இருந்தாருன்னு நம்மளுக்கு என்ன செய்யும் தெரியும். அவர் அந்நிய தேசத்தில் போட்டும் அவருடைய ஜப வாழ்க்கை, அவருடைய விசுவாசத்தை என்ன செய்ய முடியல, சீர்குலைக்க முடியல. அதனால் இன்றைக்கி நீங்களும் நானும் என்ன கற்றுக்கணுன்னா, அந்நிய இடத்துல நம்மளை சுற்றி யாரும் கடவுளை நினைக்கலனாலும் கடவுளை நம்ம என்ன செய்யணும், நினைக்கணும். கடவுளை கூப்பிட்டு நம்ம நினைவுபடுத்தணும். ஆண்டவரே நான் இருக்கேன்னு என்ன செய்யணும் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த 2026 அவருடைய பார்வையிலே நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். ஓகே, இப்போ நான் மறுபடியும் வரேன். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, சிறைப்பிடித்து என்ன செய்கிறாங்க, கொண்டு போயிடுறாங்க. இதில் போனவங்க தான் யார், தானியேல் எல்லாம். அதே போல் 20 வருஷம் கரெக்டாக அதை கழித்து மறுபடியும் இந்த எருசலேமுக்குள்ளே வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த எருசலேமே என்ன செய்கிறாங்க, ஒட்டச்சி ஒன்றும் இல்லாமல் மண்ணும் கல்லுமா என்ன செஞ்சிடுறாங்க, ஆக்கிடுறாங்க. அங்கே இருக்கிற ஆலயத்தில் இருக்கிற எல்லா ஒரு சீக்ரெட் திங்ஸ் எல்லாம் என்ன செய்கிறாங்க, பொக்கிஷங்கள்லாம் எடுத்து கொண்டு போயிடுறாங்க. எல்லாத்தையும் சீர்குலைச்சி எல்லாத்தையும் என்ன செஞ்சிடுறாங்க, பிடித்து கொண்டு போயிடுறாங்க. இப்போ இந்த சூழ்நிலை உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லா அடிமைத்தனத்தில் நீங்கள் போக போகிறீங்கடா. ஏன்னா நீங்கள் கடவுளுக்கு என்ன செய்யலை, கீழ்ப்படியில். இதுக்கு மேலேயும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, கீழ்ப்பட மாட்டீங்க. அதனால் கடவுள் உங்கள் என்ன செய்ய போகிறார், உங்களை அந்நிய கடவுளுக்கு என்ன செய்ய, கடவுளுக்கு கோவப்பட்டால் எப்போதுமே வானங்களை அடைப்பார். பக்கத்தில் இருக்கிற பலசாலிகளை என்ன செய்வார், அனுப்பி விட்டுருவார். ஏன்னா நீ என்னை நினைக்கல அப்படின்னு சொல்லி இப்போ கடவுள் என்ன செஞ்சிட்டாரு, கொஞ்ச நேரம் அவருடைய முகத்தை என்ன செஞ்சிட்டாரு, திருப்பிட்டார். திருப்பினவுடனே என்ன நடக்குது, இந்த 170 வருஷம் அவங்க என்ன செய்ய முடியல. அந்த 70 வருஷம் யாருக்கு அடிமையாக இருக்கிறாங்க. மறுபடியுமாக கடவுள் என்ன செய்கிறாரு, மனமிருங்கிற தேவன். அவருடைய கோபம் நொடி பொழுதாக இருந்தாலும் அவருடைய உருக்கமான இரக்கங்களால் என்ன செய்வாராம், உங்களையும் என்னையும் சேர்த்துக்கொள்வார். அவர் நம்மளுடைய தகப்பன் தானே. எவ்வளோ நேரம் அவருடைய கோபத்தை வச்சிருக்க முடியும் அவங்க பிள்ளைங்க கிட்ட. டக்குன்னு என்ன செய்கிறாரு, அந்த 70 வருஷம் கழித்து அவர் என்ன செய்கிறார் மறுபடியுமாக. அப்போ இந்த கான்செப்டை நீங்கள் யோசித்துக்கணும். இப்போ இந்த மக்கள்கிட்ட சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு காரியமே என்ன செய்யலை, நடக்கலை. ஆனாலும் இவர் என்ன செய்கிறாரு, நீ வரும்போது மறுபடியுமாக உன்னை சீர்படுத்தும் போது, ஸ்திரப்படுத்தும் போது, உன்னை மறுபடியுமாக குணமாக்கி ரட்சித்து மறுபடியுமாக உன்னுடைய மகுடத்தில் உனக்கு வைத்து உன்னை உட்கார வைக்கும் போது நீ எப்படி இருக்கணும், உன்னுடைய சிந்தனை எப்படி இருக்கணும். பழையவைகளை என்ன செய்யக்கூடாது, நீ முந்தினவைகளை நினைக்காமலும் பூர்வமானவைகளை சிந்திக்காமலும் இருக்கணும். இதில் என்ன தெரியுது தெரியுமா, தகப்பன் எப்போதும் அவருடைய கோபம் கொஞ்ச நேரம் இருந்தாலும் அவர் நம்மளை எப்படி சீரமைக்கிறதுன்னு என்ன செய்கிறாரு, பார்க்குறார். இந்த வருடத்தில் நம்ம எதை கடந்து வந்தோன்னு தெரியல. ஆனால் கடவுள் நம்மளை என்ன தெரியுமா நினைக்கிறாரு, சீரமைக்க நினைக்கிறார். நம்மளுடைய குடும்பத்தில் எங்கே நம்ம குறைவுபட்டிருக்கோமோ அதெல்லாம் அவருடைய உருக்கமான இரக்கத்தினால இந்த வருடத்தில் அவர் என்ன செய்ய போகிறாரு, மாற்ற போகிறார். ஆனால் முதல்ல அவர் மாற்றணும்னா, ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு மாடு குட்டி போட்டிருக்கு, சீம்பால் கொடுக்குறாங்கன்னு வைங்க. வீட்டில் பாத்திரமே இல்லை, அழுக்கு பாத்திரத்தை நம்ம நீட்டுவோமா, இல்லை. எந்த நல்ல பாத்திரம் இருக்கோ, ஏன்னா அது வந்து எப்பயாச்சும் ஒரு தடவை தான் நம்மளுக்கு என்ன செய்யும், கிடைக்கும் அந்த சீம்பால். அது மாடு குட்டி போடும் போது தான் என்ன செய்யும், அது கிடைக்கும். அதனால் நம்ம பார்த்து நல்ல பாத்திரமாக எடுத்துகிட்டு போய் என்ன செய்வோம். அதே மாதிரி ஆண்டவருடைய பொக்கிஷங்களை நம்ம மேலே வைக்கணும்னா அதுக்கு நீங்களும் நானும் தகுதி உள்ளவர்களாக என்ன செய்யணும், இருக்கணும். உங்களையும் என்னையும் சரியான நிலையில் வைத்து கொள்ளணும். நிறைய நேரத்தில் கடவுளுடைய பாதையில் நம்ம நிற்கலாம், ஆனால் அவருடைய யோசனைக்கு விரோதமாக நம்மளுடைய யோசனைகளோ சிந்தனைகளோ இருந்துச்சுன்னா, சிம்சோனை போல சவுலை போல நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, கடவுள் போல அவருடைய யோசனை போல அவர் ராஜாவானான். சிம்சோன் பலசாலியாக இருந்தான், ஆனால் கடவுளுடைய சிந்தனைப்படி அவங்க என்ன செய்யலை, நடக்கலை. இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல பாத்திரம், ஆண்டவரே இன்னைக்கு உங்களுடைய காரியத்தை விசேஷத்தை என் மேலே நீங்கள் ஊற்றும் போது அதுக்கு நான் தகுதி உள்ளவனா இந்த 2026 என்னையும் என் குடும்பத்தையும் நீங்கள் மாற்ற நீங்கள் வல்லவராக இருக்கிறீங்க. என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய வாழ்க்கையும் நான் என்ன செய்ய போகிறேன், உங்களுடைய கரத்தில் நான் என்ன செய்ய போகிறேன்,
வைக்க போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது கடவுள் நம்மளை என்ன படுத்துவார்? சீர்படுத்துவார், ஒழுங்குபடுத்துவார். ஏன்னா அவர் நம்மளை குணமாக்குற தேவன். இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னா இந்த மாதிரி என்ன செய்கிறாரு சொல்லிடுறாரு, முடிந்தவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். இப்போ ஆபிரஹாமுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோன்னு வைங்க, ஆபிரஹாமுக்கு எத்தனை பேருக்கு ஆபிரஹாம் தெரியும்? அவருக்கு இன்னொரு பேர், அவர் என்னது? விசுவாசத்தின் தகப்பன். அவர் எத்தனை வயசில் கடவுள் கூப்பிட்டாரு தெரியுமா? இந்த உலகம் எப்போ ரிட்டையர்மெண்ட் கொடுக்கும்? 60 இப்போ 63 வயசு ஏதோ சம்திங் நினைக்கிறேன். அப்போ என்ன செஞ்சிடும்? இதுக்கு மேலே உன்னை சக்கையை என்ன செய்ய முடியாது, புளிய முடியாது, இதுக்கப்புறம் நீ வேலைக்கு என்ன செய்ய மாட்ட, ஆக மாட்டே அப்படின்னு ரிட்டைர்மெண்ட் கொடுத்துரும். ஆனால் அந்த உலகம் எப்போ ரிட்டைர்மெண்ட் கொடுக்குதோ கடவுள் என்ன செய்கிறார்? அப்பாயின்மெண்ட் லெட்டரை கொடுக்குறார். நீ என்ன ஆக போகிற? ஜாதிகளுக்கு தகப்பன். உன்கிட்ட இருந்து ஒரு சந்ததி என்ன செய்யும்? வானத்தின் நட்சத்திரத்தை போல, மண்ணின் தூளை போல என்ன செய்யும்? அதை என்ன கூடுமான்றால் என்ன முடியாது, அப்படி தானே? அப்போ சந்ததியை என்ன அப்போ என்னவே முடியாது. அந்த அளவுக்கு அன்கவுண்டபிளாக என்ன வரும்? உன்னுடைய சந்ததி உருவாகும் அப்படின்னு கடவுள் என்ன செய்கிறாரு? 75 வயசில் சொல்கிறாரு. ஆனால் 100 வயசில் தான் என்ன செய்யுது? அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. சாராளுக்கு 90 வயசு. ஆனால் நம்பிக்கைக்கு ரோமரில் இருக்கு, நம்புகிறதுக்கு ஏதுவில்லாது இருந்தும் அவன் என்ன செஞ்சானா? அதை நம்பிக்கையோடு என்ன செஞ்சானா? விசுவாசித்தானா. ரோமர் 4:18. அதை எடுக்க வேண்டாம், நான் சொல்லிடுறேன். நம்புகிறதுக்கு எந்த கிரவுண்ட்ஸுமே இல்லை. நான் நம்புறதுக்கு என்னுடைய தோலை பார்க்குறேன். கடவுள் என்ன செய்கிறாரு? சந்ததி பெருகுமா? எனக்கு எந்திரிச்சு நிற்கவே என்ன செய்யலை, ஒரு 2 பேர் தூக்கி விட வேண்டியதாக இருக்குது. இதில் நான் இதுக்கு மேலே அப்பாவாக போகிறேன்னா? நான் பார்க்குறதெல்லாம் சுருக்கம், நீங்கள் பார்க்குறதுலாம் என்னது? பெருக்கமான ஆசீர்வாதத்தை சொல்கிறீங்களே ஆண்டவரே. ஆனால் என்னுடைய தோல் சுருக்கம் ஆகி இப்படி நான் சூம்பி போய் இருக்கேனே. ஆனாலும் அவன் என்ன செஞ்சான்? கடவுள் இயேசுவை போல, அவருடைய கண்ணோட்டத்தை போல அவனை வச்சு அதை என்ன செஞ்சான்? விசுவாசித்தான். அந்த விசுவாசித்தான் ஜாதிகளுக்கு தகப்பனாலும் என்ன செஞ்சான்? ஆனான். எபிரேயர் 11:26 மோசே பற்றி, உங்களுக்கு மோசே தெரியும். மோசே எகிப்தில் என்ன செஞ்சான்? இருந்தான். எகிப்தில் அவன் இருக்கிறான். நல்ல நிலைமையில் அவன் என்ன செய்கிறான்? இருக்கிறான். அவன் ஒரு எபிரேயன். ஆனால் அவன் சின்ன வயசுலேயே அவன் இங்கே என்ன செய்கிறான்? பார்வோன்கிட்ட என்ன செய்கிறான்? எங்கே அவனை கொலை பண்ணணும்னு நினச்சாங்களோ அந்த இடத்துலையே அவன் செழிப்புமா என்ன செய்கிறான்? வாழுகிறான். வாழ்ந்து ஆனால் அவனுக்கு தெரியும் இயேசுவை போல அவனுக்கு ஒரு கண்ணோட்டம். அவன் என்ன தெரியுமா நினச்சான்? அந்த எபிரேயர் 11:26 அந்த வசனம் இருக்குது. எபிரேயர் 11:26 இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து, இன்னும் யார் அந்த பலன் கொடுக்க போகிறா? இப்போ என்கிட்ட எல்லாமே இருக்குது. என்கிட்ட கோல்டு இருக்குது, என்கிட்ட வேண்டிய எல்லா செழிப்பும் என்கிட்ட என்ன செய்யுது? இருக்குது. ஆனால் இனி வரும் இதுக்கு மேலே வரப்போகிற பலன் அது யார் கொடுப்பா? ஜீசஸ் எனக்கு கொடுப்பார். அதை சொல்லிட்டு எகிப்தின் எல்லா சந்தோஷத்தையும் அவன் உதறி விட்டு மக்கள் கூட பாடுபடுறதை என்ன செஞ்சான்? அவன் தெரிந்து கொண்டான். எது தெரியுமா? நான் பாடுபடுறது என்ன? எனக்கு மனுஷன் கிஃப்ட் கொடுக்கறது, அந்த எகிப்து எனக்கு கிஃப்ட் கொடுக்கறது இல்லை. அந்த கடைசியில் கடவுள் எனக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். அதை நினைத்தான். அந்த இடத்துல யாருமே மோசேயை போல் அவங்க என்ன செய்யலை? பார்க்கல. அவங்க வாய்க்குள்ள முணுமுணுப்பு இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. கடவுளை கடிந்து கொண்டார்கள், மோசேவை கடிந்து கொண்டார்கள். ஆனால் மோசே மட்டும் எப்படி இருந்தான் தெரியுமா? ஆண்டவரே, நீங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வாழ்க்கை இல்லை, நீங்கள் இல்லாத ஒரு ஆசீர்வாதம் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, நீங்கள் இல்லாமல் நான் ஒரு அடி கூட நான் என்ன செய்ய மாட்டேன், எடுத்து வைக்க மாட்டேன். அவருடைய பிரசனத்தை கெஞ்சி வாழ்ந்தவன் தான். அதனால தான் அந்த காலத்திலே அவரை என்ன செஞ்சார்? கண்மலை பிளவுக்குள்ளே உட்கார வைத்து கடவுளை பிரசன்னமாக என்ன செஞ்சார்? காட்டினார். சில வருடங்களுக்கு அப்புறம், 1000 வருடங்களுக்கு அப்புறம் ஜீசஸ் என்ன செய்கிறாரு? அதே மலையில் எலியாவையும் மோசையும் நிற்க வைத்து அந்த மறுரூப மலையில் என்ன ஆச்சுன்னு தெரியும் நம்மளுக்கு. அந்த பாக்கியத்தை என்ன செஞ்சார்? கடவுள் கொடுத்தார். யாரும் பார்க்காததை இன்னைக்கு இந்த 2026 நிறைய பேர் நிறையா சொல்லலாம். ஆனால் நம்மளுடைய கண்ணு எதை நோக்கி தெரியுமா இருக்கணும்? நித்தியமான ஆசீர்வாதங்களும் அது யார்கிட்ட இருந்து வரும்? நம்மளுடைய பரமன் இயேசுக்கிட்ட இருந்து தான் என்ன செய்யும்? வரும். அடுத்தவங்கள மாதிரி நம்மளுடைய கண்ணோட்டத்தை என்ன செய்யக்கூடாது? வைக்கக்கூடாது.
எப்படி ஆபிரகாம் விசுவாசிக்கிறது, நம்புகிறதுக்கு எதுவுமே ஏதுவாக இல்லாமல் இருந்தும் அவன் எப்படி அதை நம்பி விசுவாசித்தானோ அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். இங்கே சுற்றி இருக்கிறவங்க மோசே மாதிரி இருக்கிறவங்க யாருமே மோசேயுடைய கண்ணோட்டம் அவன் என்ன செய்யலை இல்லை. ஒருவேளை மோசே மாதிரி இன்னொருத்தங்க இருந்திருந்தா அந்த இடத்துல உட்காந்து அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, நல்லா பார்வோனுடைய குடும்பத்தில் இருக்கிற வர எல்லா சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு அனுபவித்து கடவுளுடைய நோக்கத்தை செய்யாமல் விட்டுருப்பாங்க. ஆனால் அவன் இப்போ என்ன செஞ்சான், பாடுபடுறத கஷ்டப்படுறத அவன் என்ன செஞ்சான், தெரிந்து கொண்டான். கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தனையை அதிக பாக்கியம் என்று அவன் என்ன செஞ்சானா, எண்ணினானா. அது நம்ம எபிரேயரில் இருக்குது. அதே மாதிரி பிலிப்பியர் 3:13-14 வசனங்களில் இப்படி இருக்குது. பவுல் இப்படியாக சொல்கிறார். பவுல் யாருன்னா, அவர் சவுலாக இருந்தவர். யார்? சவுல். இவருடைய மெயினான ஃபோக்கஸே என்ன தெரியுமா, அவர் யூத கலாச்சாரம் அவர் கரைத்து குடித்தவர். இவருடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டே என்னன்னா, கிறிஸ்தவர்களை அடித்து துன்புறுத்தி நொறுக்கி, அவர் எல்லா விதத்திலையும் சிறந்தவனாக அவன் என்ன செஞ்சான், இருந்தான். நொறுக்குனான், பலமுள்ளவனாக இருந்தான், ஞானம் உள்ளவனாக இருந்தான். ஆனால் வாழ்க்கையில் அவன் ஒரு பாடம் கற்றுக்கிட்டான். அதை நம்மளுக்கு பவுல் சொல்கிறது என்ன தெரியுமா, பிலிப்பியர் 3:13-14 ஒன்று செய்கிறேன், என்ன தெரியும், ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி நான் என்ன செய்கிறேன், ஓடுகிறேன். இன்னைக்கு ஏன் நான் சுற்றி இருக்கிறத, நான் கடந்து வந்தது, நான் செஞ்சதெல்லாம் நான் பார்த்தேன்னு வையே, நான் என்ன செஞ்சிருவேன், விழுந்துருவேன். ஆனால் நான் பின்னானவைகளை பார்க்காம கடவுள் வச்சிருக்கிற அந்த ப்ரைஸுக்காக நான் என்ன செய்கிறேன், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய். இன்றைக்கி இந்த ரேஸ்லாம் ஓடுவாங்க. இந்த ரேஸ்லாம், ரன்னிங் ரேஸ்லாம் ஓடும் போது அந்த ஜெயிக்கிறவனுக்கும் அந்த தோக்குறவங்களுக்கும் ஒரு ஸ்பிளிட் செகண்ட் தான் என்னது இருக்கும், வித்தியாசம் இருக்கும். எல்லாமே ஆக்சுவலி ஜெயிச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் பாருங்கள், இந்த ஒலிம்பிக்ஸில் இந்த ரன்னிங் ரேஸ்லாம் ஃபாஸ்ட்டாக ஓடும் போது அந்த 100 மீட்டர்ஸ்லாம் ஓடுவாங்க, எல்லாமே ஜெயிச்ச மாதிரி இருக்கும். எல்லாமே ஒன்றா கால் வைத்த மாதிரி என்ன செய்யும் இருக்கும். ஆனால் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வச்சு என்ன செய்வாங்க, அதை கண்டுபிடிப்பாங்க. இன்றைக்கி அந்த இடத்துல ஒருத்தவங்க இப்படி திரும்பி பார்த்தா அந்த இலக்கை என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. இன்றைக்கி அந்த பரமன் அழைத்த உங்களையும் என்னையும் ஒரு நோக்கத்து, நம்ம எங்கேயோ இருந்தோம், எங்கேயோ வாழ்ந்தோம், அறியாமல் நம்ம என்ன செஞ்சோம், அலைந்தோம். அவர் தேடி நம்மளுக்கு வந்தார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய ரத்தத்தால் கழுவி நம்மளை மீட்டு இன்றைக்கி என்ன செஞ்சார், நம்மளுக்கு இந்த உன்னதமான அனுபவத்தை, அவர் கூட உன்னதத்தில் உட்கார்ற அனுபவத்தை இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறான். அவர் எத்தனை நல்லவர். இன்றைக்கி இந்த 2026 நம்ம பின்னானவைகளை நினைக்காமல், நம்ம கடந்து வந்தது, ஐயோ நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை அதெல்லாம் பின்னாடி போட்டு நம்ம என்ன செய்வோம், முன்னானவைகள் அவர் வச்சிருக்கிற பரமன் அழைத்த அந்த பந்தய பொருளுக்காய் நீங்களும் நானும். பவுல் எப்படி இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் பவுலை என்ன செய்ய முடியாது, தவிர்க்கவே முடியாது. இந்த புதிய ஏற்பாடுடைய செகண்ட் ஃபவுண்டர் யார், பவுல். அவர் 2வது அஸ்திபாரமாக இருக்கிறது யார், பவுல். இன்றைக்கி அவர் பழையவைகளே நினைத்திருந்தார்னா இந்த இடத்த அவர்னால் என்ன செஞ்சுருக்க முடியாது, அடைஞ்சிருக்க முடியாது. இந்த 2026 அதே போல் கண்ணோட்டம், ஒரு ஆபிரகாமை போல, ஒரு மோசையை போல, ஒரு பவுலை போல உங்களையும் என்னை அந்த மனநிலைமைக்கு இன்றைக்கி என்னண்டவரே என்ன நீங்கள் என்ன செய்யுங்க, மாற்றுங்க. ஏன்னா நீங்கள் வச்சுருக்கிற ஆசீர்வாதத்தை நான் அடையணும்னா முன்னானவைகளை நான் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. பூர்வமானதை நான் என்ன செய்யக்கூடாது, சிந்திக்க கூடாது. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு வந்துடும். முன்னானவைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. முன்னானவைகளை நினைக்கக்கூடாது. இந்த 43 அந்த ஏசாயா 43:25 வசனத்தில் நானே உன் மீறுதல்களை என்ன செய்கிறேன், வாசிங்க அது. நான் உன் மீறுதல்களை என் நிமித்தமாக குலைத்து போடுவேன், உன் பாவங்களை நினையாமலும் நான் என்ன செய்வேன் இருப்பேன். என் நிமித்தமாய் நான் என்ன செய்வேன், உன் மீறுதல்களை குலைத்து போடுவேன், உன் பாவங்களை நினையாமலும் நான் என்ன செய்வேன் இருப்பேன். இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்ம என்ன செய்கிறதுல, அந்த கடவுள்கிட்ட வந்ததுக்கப்புறமும் ஒரு மூட்டையை நம்ம என்ன செய்கிறோம், சுமக்கிறோம். ஒரு மூட்டையை நம்ம என்ன செய்கிறோம், சுமக்கிறோம். அந்த பேகேஜ், அந்த குப்பையை நம்ம என்ன செய்கிறோம், தூக்கி நிறைய நேரத்தில் கிறிஸ்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவர் நம்மளை நேசிக்கிறான்னு தெரிஞ்சதுக்கப்புறமும், ஆனால் கடவுள் என்ன செய்ய, நானே அதை என்ன செஞ்சிட்டேன், சீர்குலைச்சிட்டேன்டா. அதை நினைக்காம நான் இருக்கேன், நீ இன்னும் ஏன் செய்கிற, அதை நினைக்காம. இன்றைக்கி நினைக்காமல் இருக்கிறதுனா எப்படி, ஒரு காரியம் நம்மளுக்கு நடக்குது,
அது நம்மளுக்கு நினைவில் வராமல் இருக்குமா? கடவுள் நினைத்தா முடியும், கடவுள் நினைத்தா அது முடியும். ஆனால் கடவுள் நம்மளுக்கு கொடுக்குற கிருபை என்ன தெரியுமா? அவர் நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிறனால, அவர் உடைய அன்பை நம்ம சுமக்கிறனால இந்த பாடுகள்லாம் நம்மளுக்கு என்ன செய்யக்கூடாது, ஒரு சுமையாக மாறிடக்கூடாது. என்னைக்கு நீங்கள் அந்த பாடை உங்களுடைய முதுகில் நீங்கள் ஏற்றுறீங்களோ, கடவுளுடைய அன்பு நம்மளை விட்டு என்ன செய்யும், விலகும். அதனால தான் வருத்தப்பட்டு பாரம் சுமரி என்னிடத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, வாங்க. எனக்குன்னு ஒரு வெயிட் இருக்குது, ஆனால் அது எப்படி இருக்கும், அந்த சுமை ரொம்ப லகுவாக என்ன செய்யும், இருக்கும். அதனால் இன்றைக்கி அந்த இன்விடேஷனை, அந்த அழைப்புதலை நம்ம என்ன செய்வோம், பெற்றுக்கொள்வோம். நம்மளுடைய நுகத்தை நம்மளால் என்ன செய்ய முடியாது, தள்ள முடியாது. அது நம்மளை என்ன செஞ்சிருவோம், மேற்கொண்டுரும். நம்மளுக்கு நிறைய பாடுகள் இருக்கலாம். இந்த மனுஷனாக இருக்கும் போது வருத்தங்களை என்ன செய்ய முடியாது, நம்ம தவிர்க்க முடியாது. பாடுகளை நம்ம என்ன செய்ய முடியாது, தவிர்க்க முடியாது. ஆனால் இன்னைக்கு 2026 நீங்கள் நிலை நிற்கிறீங்கன்னா, கடவுள் நம்மளை நேசிக்கிறாங்கிறதுக்கு அர்த்தம், அடையாளம், அதுக்கு மேலே என்ன செய்கிறதில்ல, எதுவுமே இல்லை. அவர் நம்மளை நேசிக்கிறார். அதனால் அந்த வெயிட்டை நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைக்க வேண்டானா. என்னன்னா அந்த அழுத்தத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. நம்ம நினைவில் சில நேரம் அது என்ன செய்யும், வரும். அந்த முந்தினவைகள் என்ன செய்யும், நம்மக்கிட்ட லைட்டாக விளாண்டு பார்க்கும். நம்மளுடைய ஜெப வாழ்க்கையை, நம்மளுடைய விசுவாசத்தை அசைச்சி பார்க்கும். அது நம்மளுடைய பலவீனங்கள்லாம் இருக்கலாம். அப்போ நீ உனக்கு இப்படி ஆச்சுல, இதுக்கு மேலே அப்படி வரும். நம்மளுக்குள்ளேயே சில வார்த்தைகள் என்ன செய்யும், பிசாசு கொண்டு வருவான். அந்த முந்தினவைகளை முன்னாடி நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறுத்துவான். ஏன் தெரியுமா, அவனை ஓட விடாதபடிக்கு அவன் செய்வான். ஆனால் இந்த 2026 நம்ம எப்படி இருக்கணும், பின்னானவைகளை நினைக்காமல், ஆண்டவரே இந்த அழுத்தங்கள் என்னை மேற்கொள்ளாத கிருபை எனக்கு என்ன செய்யுங்க, கொடுங்க. உங்களுடைய அன்பை சுமக்கிற ஒரு அனுபவத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, கொடுங்க. இந்த பாடு என்ன செய்யக்கூடாது, அதை நான் சுமக்கக்கூடாது. பாடுக்கு இடம் கொடுத்தோன்னா கொஞ்ச நாளில் அது என்ன செஞ்சிடும், நம்மளை சுமக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் கடவுள் என்ன செஞ்சார், நம்மளுடைய பாவத்தை ரட்சித்துட்டார்னு சொல்லும் போது, இந்த உலகத்தில் ரட்சகனாக பிறந்து அவர் என்னத்தை சுமந்தார், சிலுவையை என்ன செஞ்சார், சுமந்தார், வெயிட்டை சுமந்தார். இன்னைக்கு நம்மளுடைய சாபங்களை எடுத்து அவர் என்ன செஞ்சார், சாபமானார். நம்ம சுமக்கக்கூடாதுன்னு தான் அவர் நம்மளுக்கு சுமந்து என்ன செஞ்சார், காட்டிட்டு போனார். தகப்பன் என்ன செஞ்சார், அவர் ஒரே பேரான குமாரனை அனுப்பி அவரை சாபமாக்கி உங்கள் நிமித்தமாக, ஏன் நிமித்தமாக அவர் என்ன செஞ்சார், அந்த வெயிட்டை தூக்கிட்டார். ஏன்னா நீங்களும் நானும் அந்த வெயிட் இல்லாமல் வாழ்வதுக்கு தான் என்ன செஞ்சார், அதை கொடுத்தார். அதனால் முந்தினவைகள் நம்ம என்ன செய்ய வேண்டாம், நினைக்க வேண்டாம். பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். பூர்வமானது, நிறைய பேர் இந்த பூர்வமானதை என்ன செய்வாங்க தெரியுமா, அதை நினைத்து என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. இன்றைக்கி அது எப்படி இருக்குது தெரியுமா, ஒரு புண்ணு ஆறும் போது அதை மறுபடியுமாக அதை என்ன செய்கிறது, குத்தி, ஒரு பின்னை வச்சு குத்தி அதை கெடுத்து விடுற மாதிரி. அப்போ அதுலேருந்து என்ன வரும், சீல் வடியும், ரத்தம் வரும். இன்றைக்கி நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரி அந்த சில நம்மளுக்கு காயங்கள் இருக்கலாம். சிலர் பேர் நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கலாம், அவங்களுடைய குணாதிசயம், அவங்களுடைய செயல்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னத்தை ஏற்படுத்தி இருக்கலாம், காயங்களை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் அதே நம்ம நினச்சி இந்த டேப் ரெக்கார்டில் ஒரு காலத்தில் ஒரு பாட்டு நல்லா இருக்கும். அதனால் என்ன பண்ணுவோம், அந்த டேப் ரெக்கார்டு இருக்கவங்களுக்கு அது தெரியும், அது ஒரு ஃபீல் தனியாக இருக்கும். அதை என்ன ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி என்ன செய்வோம், ரீவைண்டாக சர்ன்னு அதை என்ன செய்யும், சுற்றும். அது அந்த பகுதி மட்டும் நல்லா இருக்குன்னு திருப்பி நம்ம என்ன செய்வோம், அதை போட்டு பார்க்குற அந்த திருப்பி அதை ப்ளே அப்படின்னா அந்த கேசட்லேருந்து என்ன செய்யும், சில நேரம் இப்படி போட்டு பார்க்குறதுனால என்ன செய்யும், கேசட்டு சுற்றிடும். அதை எடுக்கிறதுக்கு என்ன செய்வோம், அந்த பெரிய டேப் ரெக்கார்டை தூக்கிட்டு மெக்கானிக் கடைக்கு என்ன செய்கிறது, போகிறது. நம்மளுடைய வாழ்க்கையை மறுபடியுமாக அப்படி பண்ணும் போது அந்த கேசட்டு சுற்றுற மாதிரி சுற்றி என்ன ஆயிரும், வீணாக போயிடும். அதனால் நம்ம என்ன செய்ய வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்காமல், அது நம்மளுடைய சிந்தனையில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அதனால தான் கடவுள் சொன்னார், உன்னுடைய பாவத்தை நான் மன்னித்தது போல் நிறைய பேர்னால என்ன செய்யறதில்ல, மன்னிக்க முடியறதில்லை. முதல்ல அவங்களே கொலோசியரில் இருக்குல்ல 3:13 ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்ததை போல் ஒருவருக்கொருவர் நீங்கள் என்ன செய்யுங்க, மன்னியுங்கள். இன்றைக்கி கடவுள் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு, உன்னால் அடுத்தவனை மன்னிக்க முடியலையா, முதல்ல நீ என்ன நினச்சி பாரு, நான் உன்னை எப்படி மன்னித்தேன். அப்போ நம்ம என்ன செய்வோம், அடுத்தவங்களை மன்னிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம குணமானதான் என்ன செய்ய முடியும்,
அடுத்தவங்களை அன்னைக்கு ஆண்டவரே மறுபடியும் நான் இன்றைக்கி என்ன செய்கிறேன், உங்களுக்கு முன்னாடி வந்து நான் என்ன செய்கிறேன், நிற்கிறேன். நீங்கள் எனக்கு என்ன செய்யுங்க, குணமாக்குங்க. அடுத்தவங்களை என்ன செய்யணும்னா மன்னிக்கிறது, இருதயத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, மன்னிப்போம் மறப்போம் அப்படிலாம் ஈஸியாக சொல்லுவாங்க. ஆனால் கடவுளுடைய கிருபை இல்லாமல் இதெல்லாம் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அதனால் அவருடைய தயவை நம்ம என்ன செய்வோம், கேட்போம். அதனால தான் சங்கீதம் 103 இருக்கும், கிழக்குக்கும் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமாக அவளுடைய பாவத்தை நம்மளை என்ன செஞ்சாராம், நம்மளை விட்டு விலக்குனார். ஏன் மேற்கும் கிழக்கும் கிழக்கும் மேற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பைபிளில் தெரியுதா? கடவுள் ஏன் அப்படி சொல்கிறாருன்னு. வடக்கும் தெற்கும் வெட்டும், ஆனால் மேற்கும் கிழக்கும் என்ன செய்யாது, வெட்டாது, இன்டர்செக்ட் ஆகாது, அதை அளவிட முடியாது. அதே மாதிரி நம்ம மீகா 7:19 பார்த்தோன்னா அதில் வருது, அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழங்களில் என்ன செய்வாராம், போட்டு விடுவாராம். இது வரைக்கும் அளவே இல்லாத முடியும் வானம்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் உண்மையிலே கடலில் வந்து என்ன செய்ய முடியலையா, அளவு இட முடியல, அதை இது பண்ண முடியல. போக போக புதுசாக என்ன செஞ்சிட்ருக்கு, வந்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் போகவே முடியல. இது வரைக்கும் அதிகமாக கண்டுபிடிக்காத ஜீவராசி இருக்குல்ல, லிவிங் பீயிங்ஸ், கண்டுபிடிக்காத கோடி கணக்கில் கடலுக்குள்ளே தான் என்ன செய்யுது இருக்குது. இன்னும் கண்டுபிடிக்காத காரியங்கள் நிறைய என்ன செய்யுது இருக்குது. அதனால் அவ்வளோ ஆழத்தில் நம்மளுடைய பாவங்களை கடவுள் என்ன செஞ்சாராம், போட்டு விட்டார். இன்றைக்கி கடவுள் நம்மளை அவ்வளோ தூரமாக மன்னிக்கும் போது நம்மளுக்கு ஏற்பட்ட காயங்களையும் இதையும் நினைத்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்யக்கூடாது, சீர்குலைக்க கூடாது. 19வது வசனம் பாரு. இப்போ என்ன செய்யக்கூடாது, முந்தினவைகளை நினைக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் கடவுள் என்ன செய்கிறாரு. இப்போ பாருங்க 19வது வசனம் வாசிங்க. இதோ இப்பொழுதே இப்போ கடவுள் என்ன சொல்கிறாரு, நீ இதை நினைக்காத, நீ அடிமைத்தனத்தில் இருப்ப, ஆனால் நீ வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த அடிமைத்தனத்தின் ஆவி உங்களுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. மறுபடியுமாக சீர்படுத்துவேன், சிறப்படுத்துவேன், குணமாக்குவேன். உங்களுக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது, அந்த மாதிரி காயங்கள்லாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன்னா இதோ நான் புதிய காரியத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதோ நான் செய்கிறேன், இப்பொழுதே நான் செய்கிறேன். இப்படி உங்கள் அம்மாக்கிட்ட கேட்குறீங்க, அம்மா எனக்கு என்ன செய்யுங்க, பணியாரம் சுட்டு கொடுங்க. பார்ப்போண்டா, சனிக்கிழமை பார்ப்போண்டா அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு சனிக்கிழமை சுட்டு கொடுத்தா தான் உண்டு. ஆனால் இந்த பார் இப்போ இந்த சட்டி எடுக்கிறேன் பாருன்னு எடுத்தால் அதில் எண்ணெயை ஊற்றுனா ஒரு சந்தோஷம். ஏன்னா இப்போவே என்ன செய்ய போகிறாங்க, இப்போவே அந்த பலகாரத்தை சுட்டு நம்மளுடைய கையில் என்ன செய்ய போகிறாங்க, கொடுக்க போகிறாங்கன்னு ஒரு சந்தோஷம். அதே மாதிரி கடவுள் சொல்கிறாரு, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே நான் என்ன செய்கிறேன், தள்ளி போடலை, காலத்தை நான் என்ன செய்யலை, தள்ளி போடலை. இப்பொழுது இந்த 2026 ஜான்வரி 1 இந்த நசரேன் சர்ச்சில் உட்காந்துருக்கப்பா டைம் என்ன 10:35 நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன், உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்த போகிறேன். ஆனால் நீங்கள் என்ன தெரியும், அதை நீங்கள் அறியீர்களா? ஏன் அப்படி கேட்கணும்? அப்போ இது அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. அவர் செய்கிற புதிய காரியத்தை, இப்பொழுதே செய்கிற காரியத்தை அதை நீங்கள் அறியீர்களா அப்படின்னு கேட்குறாரு கடவுள். ஏன் தெரியுமா, அவங்களுக்குள்ள என்ன குணாதிசயம் இருக்குது, பழையவைகள் இன்னும் அவங்களுடைய சிந்தனையில் எப்படி இருக்குது. பழைய காரியம், முந்தினவைகள் முடிஞ்சு போனது, பூர்வமானதெல்லாம் எடுத்து நம்மளுடைய சிந்தனையில் நம்மளுடைய வாழ்க்கையில் வச்சா கடவுள் வச்சிருக்கிற புதிய காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யாது, கிடைக்காது. இப்பொழுதே அவர் செய்கிறேன்னு நம்மளுக்கு என்ன செய்கிறாரு, சொல்கிறார். ஆண்டவர் இந்த வார்த்தையை, இந்த வாக்கு தத்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் உண்மையாக்குங்க. பழையவர்கள் என்னுடைய வாழ்க்கையை ஆட்சி செய்யக்கூடாது. பழைய காயங்கள் என்னுடைய வாழ்க்கையை என்ன கூடாது, சிதைக்கக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் உங்ககிட்ட என்ன செய்கிறேன், ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் போது கடவுள் என்ன செய்வார், நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த எண்ணாகமத்தில் இருக்கும் என்னன்னா, மோசே கூப்பிட்டு வருவார். கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் வேவு பார்க்க ஒரு 12 பேரை அனுப்புவார். கானானியர்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே 12 பேர் என்ன செய்வாங்க, போய் பார்ப்பாங்க. அதில் 10 பேர் என்ன செய்வாங்க, துர்ச்செய்தியை சொல்லுவாங்க. ஒரு 2 பேர், காலேபும் யோசுவாவும் ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க மட்டும் சொல்லுவாங்க, இல்லை கடவுள் நம்மளுக்கு இவங்களை மேற்கொள்ள என்ன செய்வார், கொடுப்பார். இவ்வளோ தூரம் கடவுள் நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு, கூட இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மிச்சவங்கெல்லாம் அந்த 10 பேர் சொன்னதை கேட்டுட்டு என்ன தெரியுமா சொல்லுவாங்க,
இங்கே கூப்பிட்டு வந்து கடவுள் எங்களை கூப்பிட்டு வந்து கொல்றதுக்கா அந்த வனாந்தரத்தில்? நாங்கள் பேசாமல் என்ன செஞ்சுருப்போம், எகிப்திலே இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எழுதியிருக்கு. கடவுள் வந்து மோசையை பயன்படுத்தினார் வெளியே கொண்டு வர. ஆனால் இவங்களுடைய முணுமுணுப்பால் அவங்க பழசை என்ன செய்கிறாங்க, நினைத்து பார்க்குறாங்க. அவங்களே பேசுகிறாங்க, மோசே வேண்டாம், நம்மளுக்கு இன்னொரு தலைவரை போட்டு மறுபடியும் அந்த தலைவர் கூப்பிட்டு பொடி நடையாக வந்த நடையை நம்ம என்ன செய்வோம். அப்படி கடவுளுடைய வார்த்தை என்னாகும் 14:4 இருக்குது. நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 14:4 என்னாகும். அதில் அவங்க சொல்லுவாங்க அப்படி தான், ஒரு இன்னொரு தலைவனை போட்டு என்ன செய்வோம், மறுபடியும் வந்த வழியே போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் யாரும் கடவுள் வச்சுருந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அவங்களுக்குள்ளே இருந்தது என்ன தெரியுமா, பழசு. எகிப்துலேருந்து வெளியே வந்தாங்க, ஆனால் எகிப்து அவங்களுக்குள்ளே இருந்து என்ன செய்யலை, வெளியே போல. அதனால் இங்கே இருந்தவங்க யாருமே என்ன செய்யலை, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. அவங்களுடைய பேர பிள்ளைங்க தான், பசங்க தான் என்ன செஞ்சாங்க, பெற்றுக்கொண்டாங்க. அதுக்கப்புறம் இந்த நல்ல செய்தி சொன்னாங்க பார்த்தீங்களா, யார், யோசுவாவும் காலேபும். அவங்க வந்து இவங்களுடைய கண்ணோட்டத்தை போல, இந்த 10 பேர் கண்ணோட்டத்தை போல அவங்க என்ன செய்யலை, பார்க்கல. கடவுள் எங்களுக்காக எவ்வளோ புதிய காரியத்தை அவர் செஞ்சுருக்கிறாரு, இதையும் அவர் செஞ்சிருவாரா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்னதுனால இந்த 2 பேர் என்ன செஞ்சாங்க, கடவுள் வச்சுருக்க ஆசீர்வாதத்துக்குள்ளே போனாங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் காலேபும் யோசுவாவையும் போல நம்மளை சுற்றி எல்லாம் பழைய காயங்கள், பழைய காரியத்தை பேசினாலும் நம்ம கடவுள் செய்ய போகிற புதிய காரியத்தை என்ன செய்வோம், நினைப்போம். கடவுள் கொடுக்க போகிற புதிய பலன், கடவுள் கொடுக்க போகிற புதிய பொருளாதார ஆசீர்வாதங்கள், கடவுள் கொடுக்க போகிற புதிய ஆவிக்குரிய வரங்களை நம்ம என்ன செய்வோம், நினைப்போம். கடவுள் நம்மளை என்ன செய்வார், வழி நடத்துவார். நான் இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். பைபிளில் இருக்கும். ஏன்னா அது இந்த ஆபிரகாம் வந்து கடவுள்கிட்ட முறையிடுவார், ஆண்டவரே 100 பேர் இருந்தால் நீங்கள் அழிக்காமல் இருப்பீங்களா, 90 பேர், 10 பேர், இப்படி அவர் என்ன செய்வார், கம்மியாக போயிட்டே இருப்பார். அதே போல் கடவுள் சோதம் குமாராவை அழைக்கும் போது ஆபிரகாம் நிமித்தம் லோத்தை என்ன செய்வார், காப்பாற்றுவார். எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த சோதம் குமாரா பாவத்தால் நிறைந்த ஒரு உலகம். அந்த இடத்தை அழிக்க கடவுள் என்ன செய்கிறார், அவங்க பாவம் அதிகமாக எழும்பிருச்சு. அதனால் கடவுள் என்ன செய்கிறாரு, இதுக்கு மேலே அவங்கள விட்டால் என்ன செய்யாது, நல்லா இருக்காதுன்னு அழிக்கிறார். அழிக்கும் போது ஆபிரகாம் சொன்னது படி அந்த லோத்து குடும்பத்தை மட்டும் பிரித்து என்ன செய்கிறாரு, எடுத்து கொண்டு வரார் வெளியே. அந்த இடமே என்ன செய்யுது, அழியுது. அழியும் போது லோத்துடைய மனைவி, பேர் லோத்து மனைவின்னு இருக்கு. லோத்துடைய மனைவி என்ன செஞ்சாலாம், என்ன பார்த்தா, எஸ், அவள் பாருங்கள், அவள் சோதம் கோமாராலேருந்து வெளியே வந்தா. ஆனால் அவளுக்குள்ளே இருந்த சோதம் கோமாரா என்ன செய்யலை, அது என்ன செய்யுதுன்னா அவள் திரும்பி பார்த்தா அப்படின்னு இருக்கு. எபிரேய மொழியில் அந்த ஒரிஜினல் வேர்ஸில் அது எப்படி இருக்குன்னா, அவள் திரும்பி பார்த்தான்னு இல்லை, ஏக்கத்தோடு என்ன செஞ்சாலாம், பார்த்தாலாம். அப்படி பாருங்கள், ஒரு ஏக்கம். அதை பார்த்தோன்னே எப்படி ஒரு குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் தேவைப்படுது, பசி. அவங்க அம்மாவை பார்த்தோன்னே எப்படி பார்க்கும், ஏக்கத்தோடு பார்க்கும். ஏன்னா அது அவ்வளோ தேவை. ஆனால் இங்கே கடவுள் அவங்க உயிரையே காப்பாற்றி இருக்கிறாரு. அதை நினைக்காமல் அவள் என்ன செய்கிறா, திரும்பி பார்த்தா. அவள் என்ன செய்கிறா, லோத்து மனைவி என்ன ஆனாள், உப்பு தூணாயி அப்படி ஆகிட்டா. அப்போ யோசித்து பாருங்கள். அதுக்கு மேலே லோத்துக்கு வந்து டேபிளில் உட்காந்துருக்கிறாரு. இங்கே தான் இருந்தாங்க, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்களே, அவங்க சாப்பாடு போடுறாங்க. சாம்பாரில் உப்பு இல்லைன்னா கூட என்ன செஞ்சுருக்க முடியாது, கேட்டிருக்க முடியாது. ஒரு உப்பு போட்டுன்னு சொன்னால் கூட மனைவி ஞாபகம் என்ன செஞ்சுருக்கோம், வந்திருக்கோம். அந்த அளவுக்கு என்ன செஞ்சிருச்சு, அதுவுடைய மீறுதல் நிமித்தம் சபிக்கப்பட்டு உப்பு தூணா என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு. இன்றைக்கி நீங்களும் நானும் அந்த பழையவைகளை நம்மளுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. பூர்வமானதை சிந்திக்கக்கூடாது. முடிஞ்சது ஆண்டவரே நீங்கள் எனக்கு என்ன செஞ்சுருக்கிறீங்க, ஒரு புதிய பாதையை நீங்கள் என் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க, வச்சுருக்கிறீங்க. கடவுள் தாமே நம்மளை அந்த புதிய காரியத்துக்குள்ளே நம்மளை என்ன செய்வார், கொண்டு போய் விடுவாராக. கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு பிதாவே, இதோ புதிய காரியத்தை நான் செய்கிறேன் சொன்ன தெய்வமே, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புவிக்கிறோம். இந்த 2026 ஜனவரியில் எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய குடும்பத்தில் புதிய காரியங்களை நீங்கள் பொறுப்பட வைக்க போகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாத்தையும் உங்களுடைய பாதத்தில் நாங்கள் ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை பரப்ப லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.